ஸோ ஓகே நம்ம இஃப் எல்ஸ் லேடர் அந்த கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம அதோட கண்டினியூவேஷனாக அதோட சீரீஸோட கண்டினியூவேஷனாக நம்ம 8th ப்ரோக்ராம் சால்வ் பண்ண போகிறோம். 8th ப்ரோக்ராம் என்னன்னாக்க ஆஸ்க் யூசர் டு என்டர் அன் இயர் அண்ட் டெவலப் அ லாஜிக் யூசிங் சி ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் வெதர் த இயர் இஸ் லீப் இயர் ஆர் நாட். ஓகே, ஃபஸ்ட்டு யூஸிங் நெஸ்டட் இஃப் சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெஸ்டட் இஃப் வச்சு நம்ம அவங்க யூசர் கொடுத்துருக்க இயர் வந்து லீப் இயரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, முதல்ல லீப் இயர்னால் என்ன? 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பிப்ரவரியில் 29th வரைக்கும் இருக்கும், அதுதான் லீப் இயர். கரெக்டாக? ஸோ இந்த 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். கரெக்டாக? இதுவே இயர் வந்து 100s இருக்கும்போது 4 years ஒன்ஸ் தான் வந்து லீப் இயர் வரும். கரெக்டாக? அதாவது இப்போது 100 எடுத்துக்கோங்களேன், 100 வந்து 4ஆல் டிவைட் ஆகும், பட் அது வந்து லீப் இயர் கிடையாது. 200 எடுத்துக்கோங்க, 4ஆல் டிவைட் ஆகும், ஆனால் அது லீப் இயர் கிடையாது. இந்த மாதிரி 100s வரும்போது 400ஆல் டிவைட் ஆனால் மட்டும்தான் இது வந்து லீப் இயரில் வரும். இப்போ 400th இயர் வந்து லீப் இயர், அதே மாதிரி 800th இயர் வந்து லீப் இயர், அதே மாதிரி 1200th இயர் வந்து லீப் இயர். 1000th இயர் லீப் இயர் கிடையாது, அதே மாதிரி 1100th இயர் லீப் இயர் கிடையாது. 400ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் தான் லீப் இயர்ஸாக இருக்கும் when it comes to hundreds நம்பர். ஓகேங்களா, ஹண்ட்ரட்ஸுங்கிற பட்சத்தில் 100, 200, 300 இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இதுக்கான சி ப்ரோக்ராம் லாஜிக் எழுதுவோம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லீப் இயர்னால் என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. முதல்ல நம்ம நெஸ்டட் இஃப் வச்சு நம்ம இந்த ப்ரோக்ராம் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் பேசிக் சி ஸ்ட்ரக்சர் எழுதிக்கிறேன். ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டேன், மெயின் ஃபங்க்ஷன் போட்டேன், ரிட்டன் 0. இதுதான் ஒரு பேசிக் சி ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்து நம்ம இயர் இன்புட் வாங்கணும். கரெக்டுங்களா? இயர் இன்புட் வாங்குறதுக்கு ஒரு இன்டீஜரால் தான் நம்ம இயராக இன்புட் வாங்குவோம். நம்ம டெசிமலில் இயர் இன்புட் வாங்க போகிறதில்ல. 1.5 yearsனு ஏதாவது இருக்கா, 1 year 2 year 3 year இப்படி தானே நம்ம சொல்லுவோம், ஹோல் நம்பராக தானே நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம இன்டீஜரில் நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். இயர்னு நான் இன்புட் வாங்க போகிறேன். ஸோ இயர்னே நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இயர்க்கான இன்புட் நான் வாங்கணும். கரெக்டுங்களா? printfல ஏதோ ஒரு மெசேஜ் நம்பர் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்து scanfல %d ஃபார்மட் ஸ்பெசிஃபையர், ஏன்னா நம்ம இன்டீஜர் இங்கே யூஸ் பண்ணுறோம், நம்ம அட்ரஸ் ஆஃப் இயரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் printfல மெசேஜ் கொடுத்து scanfல நான் அதோட வேல்யூவை ஸ்கேன் பண்ணி அட்ரஸ் ஆஃப் இயரில் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, இப்போ அடுத்து நான் இங்கே தான் மெயின் லாஜிக் எழுத போகிறோம். ஓகேங்களா, நான் என்ன சொன்னேன், லீப் இயர் வந்து 4 years ஒன்ஸ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, நீங்கள் எப்படி இதை சால்வ் பண்ணலான்னு யோசிச்சு இந்த இடத்துல கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா, லீப் இயர்னால் என்ன? 4 years ஒன்ஸ் வரும், அதுதானே லீப் இயர். அப்போனா அந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆணுச்சு அப்படின்னா அது லீப் இயர். கரெக்டாக? if the year %4 ஓகே, இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு இயர் வந்து 4ஆல் டிவைட் ஆணுச்சுன்னா அது வந்து லீப் இயர். தட் மீன்ஸ் 4 years ஒன்ஸ் தான் லீப் இயர் வரும். கரெக்டாக? இப்போ நான் 4ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி செக் பண்ணலாம்? நீங்கள் அந்த ஈவன் ஆர் ஆட் கண்டிஷன் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா புரியும். ஒரு நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா அது ஈவன் நம்பர். அதே மாதிரி ஒரு நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா அது லீப் இயர். டிவைட் ஆகுதான் நம்ம எப்படி செக் பண்ணலாம்? அந்த ஒரு நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகிறப்போ ரிமைண்டர் 0 வரும். இப்போ இதுவே 6 எடுத்துக்கோங்களேன், அது வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் 2 வரும். கரெக்டுங்களா? அதாவது 1 4s are 4னு போட்டுருவோம், அந்த 6லேருந்து மிச்சம் 2 இருக்கும், அந்த 2 தான் உங்களுக்கு ரிமைண்டராக வரும். கரெக்டுங்களா? அதே மாதிரி 4 இருந்துச்சுனாக்க ரிமைண்டர் 1 4s are 4, நம்ம கீழே ரிமைண்டர் 0 வந்துடும். இப்போ இதுதான் இதோட கான்செப்ட், இந்த ரிமைண்டர் போட்டதுக்கான கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ அடுத்து இந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுது. ஓகே, மேபி அந்த நம்பர் 100ஆக கூட இருக்கலாம் இல்லையா, 200ஆக கூட இருக்கலாம் இல்லையா. ஆனால் நம்ம என்ன பார்த்தோம், இதுவே 100ஸ்ன்னு வந்துருச்சுனாக்க 400, 800, 1200 இதெல்லாம் தான் வந்து லீப் இயர்ஸில் வரும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 400 தான் வந்து லீப் இயர்ஸில் வரும்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த நம்பர் வந்து 100சாலே டிவைட் ஆகுது அப்படின்னாக்க அது வந்து 400ஆல் டிவைட் ஆனால் மட்டும்தான் லீப் இயர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான கண்டிஷன் நான் இப்போ எழுதுறேன் பாருங்கள். சாரி,
இப்போது அந்த நம்பர் வந்து 100s டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் வந்து 400 டிவைட் ஆனால் மட்டும்தான் லீப் இயர் அப்படின்னு சொல்லணும். கரெக்டுங்களா? அதுக்கு திருப்பி இன்னொரு கண்டிஷன் போடுறேன். இஃப் இந்த இடத்துல வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடலாம். நான் அதை பிரிண்ட் பண்ணிடுறேன். இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆயிருச்சு அப்படின்னாக்க இது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இத்தனை கண்டிஷனுக்கு அப்புறம் தான் இது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னென்ன கண்டிஷன்? ஃபஸ்ட்டு அந்த நம்பர் வந்து 4 டிவைட் ஆனிச்சு அப்படின்னாக்க இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். தென் இந்த கண்டிஷனுக்குள்ளார வரும். தென் இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் என்ன பண்ணோம்? அந்த நம்பர் வந்து 100 டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். இது ஏன் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒரு நம்பர் இப்போ 4 டிவைட் ஆகுதுன்னா மேபி 100 கூட இருக்கலாம், மேபி 200 கூட இருக்கலாம். நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு நம்பர் வந்து 100s டிவைட் ஆகுது அப்படின்னாக்க அந்த நம்பர் வந்து 400 டிவைட் ஆகி 0 வந்தால் மட்டும்தான் அது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அந்த நம்பர் வந்து 100 டிவைட் ஆகுதுனாக்க நம்ம என்ன பண்ணணும்? அது 400 டிவைட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணணும். அப்படி 400 டிவைட் ஆனிச்சு, இந்த 3 கண்டிஷனும் பாஸ் ஆகி உள்ளே வந்துருச்சுனாக்க அது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போது 400 டிவைட் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அது வந்து நாட் அ லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். எல்ஸில் பிரிண்ட் percentage D is not an leap year. இந்த percentage Dக்கு நான் இயரை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது 400 டிவைட் ஆனிச்சுனாக்கா அது லீப் இயர்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடும். அப்படி 400 டிவைட் ஆகலை அப்படின்னாக்கா நாட் லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆனிச்சுனாக்கா இந்த எல்ஸ் கண்டிஷனில் போயிட்டு அது பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? அடுத்து நான் இன்னொரு எல்ஸ் போடலாம். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த 400 செக் பண்ண அவசியமே இல்லை. அது 4 டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கண்ட்ரோல் ஃப்ளோ போயிடும். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த இஃப்க்கு முன்னாடி இந்த இஃப்க்கு அடுத்து இந்த 400 டிவைட் ஆகலை அப்படின்னாக்கா அது 4 டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு எல்ஸ் போடுறேன். பிரிண்ட் ஆஃப்ல இட்ஸ் அ லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? percentage G is the leap year அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஃப் கண்டிஷன் இது ஃபெயில் ஆனிச்சுன்னா என்னது? எல்ஸ். இப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? அது 4 டிவைட் ஆகலை. அப்புறம் எதுக்கு நம்ம 100 செக் பண்ணணும், 400 செக் பண்ணணும்? ஸோ நம்ம டேரெக்டாக இட்ஸ் நாட் அ லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே மெசேஜை இங்கேயே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டிஷன் புரியுதா? இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒரு லீப் இயர் கொடுத்து பார்க்குறேன். 4 இஸ் த லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஒரு நான் லீப் இயர் கொடுத்து பார்க்குறேன். 3 இஸ் நாட் எ லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நீங்கள் 8 கொடுத்தாலும் லீப் இயர்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா அது 4 டிவைட் ஆகும். ஓகேங்களா? தென் பில்ட் அண்ட் ரன் கொடுத்துட்டு ஒரு 100 டிவைட் ஆகிற லீப் இயர் கொடுப்போம். 800 கொடுப்போம். 800 வந்து 100 டிவைட் ஆகும், 400 டிவைட் ஆகும். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகி உங்களுக்கு 800 இஸ் லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். அதே மாதிரி கரெக்டாக பிரிண்ட் பண்ணிருச்சு. 100s நான் லீப் இயர் கொடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு 100 கொடுக்குறேன். 100 இஸ் நாட் எ லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருச்சு. ஆனால் 100 வந்து 4 டிவைட் ஆகும். ஆனால் 400 டிவைட் ஆகலை. ஸோ அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகி நாட் லீப் இயர் சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுது. இப்போ இந்த அவுட்புட் வச்சு உங்களுக்கு திருப்பியும் ப்ரோக்ராம் பார்க்குறப்போ இன்னும் ஈஸியாக புரியும் நான் நம்புகிறேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம ஒரே இஃப்குள்ளே நிறையா கண்டிஷன் எழுதுவும் தெரியும் இல்லையா? அண்ட் கேட், ஆர் கேட் அதெல்லாம் யூஸ் பண்ணி அதையே நம்ம பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராமை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த 3 கண்டிஷனையும் நம்ம ஒரே இதில் போடலாம் இல்லையா? எப்படி போடலாம்? அதுக்கு நான் கண்டிஷன் எழுதுறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் எழுதுகிறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இஃப்குள்ளார இவ்வளோ பெரிய கண்டிஷன் எழுதியிருக்கேன். இந்த 3ஐயுமே நான் ஒரே இதாக சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் எழுதியிருக்கிறது வந்து லீப் இயருக்கான கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து இது இந்த டோட்டல் கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். நான் அந்த கீழே லீப் இயர்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சேம் கண்டிஷனை காப்பி பண்ணி மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ percentage D is a
லீப் இயர் கொடுத்துருக்க நம்பர் வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். எப்போனா ஃபியர் வந்து 4ஆல் டிவைட் ஆகி 0 வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஒரு லீப் இயர். கரெக்டுங்களா? அதே சமயம் அந்த இயருங்கிற நம்பர் வந்து 100ஆல் டிவைட் ஆகக்கூடாது. 4ஆல் டிவைட் ஆகுனுச்சுன்னா அது வந்து லீப் இயர். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல அண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னாக்க இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த இஃப் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல 4ஆல் டிவைட் ஆகுது ஆனால் 100ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் இந்த கண்டிஷன் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்குனாக்க ஒன்று இது ட்ரூவாக இருக்கணும், ரெண்டுமே ட்ரூவாகி இது ட்ரூவாக இருக்கணும். அப்படி இல்லைனாக்க இது ட்ரூவாக இருக்கணும். அதாவது என்ன மீனிங்னா அந்த இயருங்கிற நம்பர் வந்து 400ஆல் டிவைட் ஆணுச்சுனாக்க அது ஒரு லீப் இயர். கரெக்டுங்களா? இந்த இடத்துல நான் ஏன் அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேனாக்க இந்த இடத்துல இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஹோல் பார்ட்டுமே ட்ரூவாக இருக்கும். சப்போஸ் நான் 100 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிரும், பட் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 100/100 வந்து 0, ரிமைண்டர் 0 வரும். அதனால் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த டோட்டல் கண்டிஷனும் ஒர்க் ஆகும். இது ட்ரூவாக இருந்து இது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டோட்டல் கண்டிஷனுமே ஃபெயில் ஆகிட்டு இதுக்கு செக் பண்ண வந்துடும். இதில் வந்து நம்பர் 400ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணோம். 400ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா பிரிண்ட் எஃப்பில் அது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிரும். இப்போ இந்த எல்லா கண்டிஷனுமே எதுவுமே ட்ரூவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். எல்ஸ் பார்ட்டில் இட்ஸ் நாட் எ லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடும். printf நாட் லீப் இயர்ங்கிற மெசேஜை கீழேருந்து காப்பி பண்ணி நான் மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். பாருங்கள், போன தடவை கொடுத்த எல்லா கண்டிஷனும் இங்கேயும் கொடுத்து பார்க்குறேன், ஒர்க் ஆகான்னு பார்ப்போம். 4 கொடுக்குறேன், இஸ் த லீப் இயர்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அடுத்து நான் 3 கொடுக்குறேன், இட்ஸ் நாட் த லீப் இயர்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஏன்னாக்க இந்த இடத்துல வந்து 3ங்கிறது ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு பார்ப்போமா. 3/4 ஈக்குவல் டு 0வா? சாரி, 3/4 வந்து ரிமைண்டர் 0 வருதா? இல்லை, 3/4 கொடுத்தாலும் ரிமைண்டர் 3 வரும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ நான் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இது ட்ரூவாக இருக்கும். ஸோ இந்த டோட்டல் கண்டிஷனுமே ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? தென் இயர் டிவைடட் பை 400ஆல் டிவைட் ஆகாதான்னு பார்க்கணும். 3 வந்து 400ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இந்த டோட்டல் கண்டிஷனுமே ஃபெயிலு, இட்ஸ் நாட் லீப் இயர்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்குறப்ப புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன். நான் ஒரு 100ஸில் லீப் இயர் கொடுத்து பார்க்குறேன். 800, ஏன் 1200 கொடுப்போம். 1200 இஸ் த லீப் இயர்னு வந்துருச்சு. இதுவே நான் 1100 கொடுக்குறேன் பாருங்கள், இஸ் நாட் எ லீப் இயர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா? ஏன் இது நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1100 4ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும், ட்ரூ. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. தென் இயர் வந்து 1200 வந்து 100ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும், ரிமைண்டர் 0 வரும். ஆனால் நமக்கு என்ன தேவை? நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். நம்ம அன்கேட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 1200க்கு இந்த இடத்துல நமக்கு ட்ரூ ஆயிரும். அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ ட்ரூ, அதாவது 1 and 0 என்னது? 0. கரெக்டுங்களா? ஸோ இந்த டோட்டல் கண்டிஷனுமே ஃபெயில் ஆயிரும். இப்போ நான் இது எழுதிருக்கிறது புரியலனாக்க மேலே ஒரு ஐ பட்டனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அன்கேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தென் இந்த இடத்துல வரும் 400ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கும். இந்த 1100 வந்து 400ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஃபால்ஸ் வந்துடும். ஸோ இப்போ இது டோட்டலாக ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அதாவது 0 and 1, 0 and gate 1 அப்படின்னு யூஸ் பண்ணால் ஃபால்ஸ் ஆயிரும் இல்லையா? ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற வரப்போ இது ஃபால்ஸ் ஆயிரும். மீன்ஸ் இந்த டோட்டல் கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆயிரும். இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. எல்ஸ் பார்ட்டுக்கு போயிட்டு இதை பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே போயிடும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட் தான், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. முதல்ல லீப் இயர்னால் என்னன்னு தெரியணும். அதுக்கு ஹோப் எல்லாத்துக்கும் அது தெரியும், சின்ன வயசுலேருந்து படிச்சு தான் வரும். சப்போஸ் தெரியலனா லீப் இயர்னால் என்னென்னு கூகுளில் பாருங்கள். எத்தனை இயர் ஒன்ஸ் எப்போலாம் லீப் இயர் வருது, எந்த இயர்லாம் லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள்லேயே பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நெஸ்டட் இஃப், இத்தனை நெஸ்டட் இஃப் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரு தடவை எழுதியிருக்கோம், அன்கேட் ஆர்கேட்லாம் யூஸ் பண்ணி. ஸோ இது வரைக்கும் பார்த்த நிறைய மேக்ஸிமம் ஆஃப் த கான்செப்ட்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு இல்லையா? இந்த வீடியோ சப்போஸ் புரியலன்னா திருப்பி இன்னொரு தடவை பாருங்கள். திருப்பியும் பார்த்து புரியலன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் கேட்குற டவுட் பெருசாக இருந்துச்சுனாக்க தனியாக வீடியோவே போடுறேன். இல்லையா, நான் கீழே கமெண்ட்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை கம்யூனிட்டி மெம்பர்ஸ் லைக்
இவங்க கூட படிக்கிறவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ரைட் சைடில் இருக்கிறது நெக்ஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் சைடில் ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.